வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்காதான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். இது ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கைகள்லேயே நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. கட்டிகள் மட்டும் இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுருங்க. நல்லா குழைய வெந்துருச்சுன்னா நல்லா உதிர்ந்து கொடுத்துடும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் 2 பிரெட் ஸ்லைஸுகளை எடுத்து பிச்சு சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்குக்கு 2 பிரெட் ஸ்லைஸு கரெக்டாக இருக்கும். பிச்சு சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே தேவை கிடையாது. அப்படியே நீங்கள் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்றா நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். இதில் லேசாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை 2 டிவைடாக பிரிச்சுட்டு இதை சிலிண்டர் ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி கட்டையிலே இல்லை ஒரு தட்டுலேயோ வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்பக்கமாக திருப்பி ஃபோர்க் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு கடாயை காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடாகட்டும். அதே சமயம் நம்ம போட்டு பொரிக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ப்ரெட்டுனால சீக்கிரம் வெந்து கொடுத்துரும். உருளைக்கிழங்கு ஏற்கனவே பாயில் பண்ணது, அதனால் டக்குன்னு உங்களுக்கு கரிஞ்சு போயிடும், செவந்து வராது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செவந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க. இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.